ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிறுதானியத்தை வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். நம்ம எப்போவுமே பச்சரிசி வச்சு தான் பொங்கல் வைப்போம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சத்தான திணை வச்சு பொங்கல் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1 கப் திணை எடுத்துருக்கோம். 1 கப் திணைக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துக்குவோம். இப்போது திணையை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி தான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்போவும் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வைப்போம். இப்போது நம்ம 1.5 கப் எடுத்துருக்குறோம். 1 கப் திணையும் 1/2 கப் பாசிப்பருப்பும். இதுக்கு 3 கப் எப்பவும் எடுப்போம். இதுக்கு பதிலாக நம்ம 4.5 கப் எடுப்போம். இப்போது குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணியும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்கோம். இதில் இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்னதாக நறுக்குன இஞ்சி, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தாளிச்சதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட திணை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதா பொங்கல் மாதிரியே இன்னும் அதை விட கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப சத்து. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.